இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதர இவளுகெல்லாம் ஒரு ஆளுன்னு மெனக்கட்டு நீ பதில் சொல்ற பாரு. ஒன்ன சொல்லணும், அவளுகதான் பிரச்சனை பண்ணணும்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காளுக. நீ எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க? ஏங்க, நாங்க மனசுல பட்டா சொன்னா நாங்க பிரச்சனை பண்றோம்னு சொல்லுவீங்களா? எங்க மேலயே பழி போடுறீங்க. நாங்க ஒண்ணு பிரச்சனை பண்ண வரல, எங்க ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன்ல கலந்துக்க தான் வந்திருக்கோம். அப்படின்னா வாயை மூடிக்கிட்டு பேசாம இருங்க. நாங்க எதுக்கு வாயை மூடிட்டு இருக்கணும்? நாங்க என்ன தப்பா பேசிட்டோம்? ஆமா, தாலி சென்டிமெண்ட பத்தி வாய்க்கிலேயே பேசுறீங்களே. என் ஃப்ரெண்ட் சத்யா கழுத்துல அவ விருப்பமும் இல்லாம சம்மதமும் இல்லாம உங்க வீட்டு பையன் தாலி கட்டினா. அப்ப எங்க போச்சு உங்களோட மரியாதையும் மதிப்பும்? ஏய், நீ ஒருத்தி அமைதியாயிரு. இந்த தாலி சென்டிமெண்ட்லாம் அது சமக்கிற பொண்ணுங்களுக்கு மட்டும்தான், கட்டின ஆம்பளைங்களுக்கு சுத்தமா கிடையாது. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க பேச்ச பார்த்தா நீங்க பிரச்சனை பண்ண வந்த மாதிரி தான் தோணுது. ஆதரே, சும்மா எங்க மேல பழி போடாதீங்க. யதார்த்தமா சொன்ன விஷயத்துக்கு கண்ணும் காதும் மூக்கு வச்சு பிரச்சனை ஆக்குனது உங்க சித்தியும் அத்தையும் உங்க நாத்தனா இருந்தா, நாங்க கிடையாது. சும்மா எங்களே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், ஐயோ என்ன விட்டா மேல மேல பேசிக்கிட்டே போற? எங்க எந்த விஷயத்தை சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதா? தாலி பிரிச்சு கோக்குற இடத்துல வந்து தாலியை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்க. எந்த இடமா இருந்தானே நியாயத்தை எங்க வேணாலும் கேட்கலாம். எது இப்ப நீயும் உன் ஃப்ரெண்டும் பேசினதெல்லாம் நியாயமா? ஆமாங்க, எங்களுக்கு அது நியாயம்தான். ஆண் பெண் எல்லாரும் சமந்தான். புருஷனுக்கு பொண்டாட்டி எல்லாம் அடிமை கிடையாது. ஆமா, கரெக்ட் தான். இப்ப யாரு அடிமைன்னு சொன்னது? இத தனித்தனியா வேற சொல்லணுமா? நீங்க தாலிய பத்தி ஆகா ஓகன்னு சொல்லும் போதே தெரியுது நீங்க எல்லாம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அடிமையா தான் இருக்கீங்கன்னு. யார் இங்க அடிமையா இருக்காங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னு வச்சுக்கோ, கால்ல போறதை எடுத்துட்டு வந்து உங்க 2 பேரை மாறி மாறி அடிச்சிருவேன், பாத்துக்கோங்க. என்ன சொன்னீங்க? இப்ப என்ன சொன்னீங்க? எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி பேசுவீங்க? சக்தி, கொஞ்சம் அமைதியா இரு. சும்மா சவுண்ட் விட்டுட்டு இருக்காத. யாரு நான் சவுண்ட் விடுறேனா? அப்ப உங்க சித்தி பேசுறதெல்லாம் நியாயமா? சொல்லாதே, நியாயமா? இங்க பாரு, என் சித்தி அப்படி சொல்லிருக்க கூடாதுதான். ஆனா அவங்க சொன்னதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. நாங்களா? நாங்க என்ன பிரச்சனை பண்ணோம்? மனசுல பட்டத சொன்னோம். ஏன் அதுக்கு கூட உரிமை இல்லையா? அதுக்கு என்னமோ உன் சித்தி அடிப்பேன்றாங்க, வெட்டுவேன்றாங்க. ஏய் காவ்யா, நீ அமைதியா இரு. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இங்க பாரு ஆதிரே, உன் சித்தி தேவையில்லாம எப்ப வார்த்தை விட்டாங்களோ அப்பவே என் மனசு கஷ்டப்பட்டுருச்சு. அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு கேட்க சொல்லு. என்னையா மன்னிப்பு கேட்க சொல்ற நீ? உங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. சாரி கேட்கணுமா? சாரி சாரி கேட்க முடியாது, பூரியும் கேட்க முடியாது. என்ன சக்தி, என்ன பிரச்சனை? ஆண்டி, ஒண்ணில ஆண்டி, ஆதிரை கிட்ட ஃபங்க்ஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டோம். ஆனா ஆதிரியோட சித்தி நாங்க தான் இங்க பிரச்சனை பண்ண வந்த மாதிரி ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செருப்பால அடிப்பணி வேற சொல்றாங்க. என்ன ஆதர இதெல்லாம்? ஏன் உன் சித்தி இப்படி பிரச்சனை பண்றாங்க? அம்மா, தாலி பிரிச்சு கோக்குற இடத்துல தாலிய பத்தி ரொம்ப மரியாதை குறைவா தப்பா பேசினாங்க. அப்படி பேசக்கூடாதுன்னு நாங்க எல்லாருமே தான் சொன்னோம். தப்பாலாம் என் சித்தி வேற எதுவுமே பேசல. தப்பா பேசலையா? இவங்க எதுக்கு இப்படி கோவப்படணும்? நீங்க கேக்குறதுக்கு நான் என்னமா சொல்ல முடியும்? நீங்க சத்யாவை வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். அவ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்படி கேவலமா பேசி மத்தவங்க உணர்ச்சியை புரிஞ்சுக்காம அவங்கள அவமானப்படுத்துறது சரி வருமா? அம்மா, இந்த ஃபங்க்ஷனை நடத்த விடாம பண்றாங்கன்னு நான் சத்யா கிட்ட சொல்றேன். அவளை கூப்பிடுங்கம்மா. ஆதர, அவசரப்படாத. சத்யா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க எல்லார்கிட்டயும் ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும், நம்ம சைடுல இருந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிருக்காமா. அதனால இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேணாமா, இதோட விட்டுலாம். இதுக்கு மேலேயே எதுவும் நடக்காது. என்ன இங்க பாருங்க, நீங்க 3 பேரும் என் பொண்ணோட தாலி பெருக்கி போற ஃபங்க்ஷன்ல கலந்துக்கத்தான் வந்திருக்கீங்க. வந்து 4-5 வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, போங்க. அம்மா, நீங்க சொல்றதுனாலதான் நாங்க கிளம்புறோமா? இல்லன்னா இங்க நடக்கிறது இல்லன்னா அடிச்சிருவியா? போ, வாய மூடிக்கிட்டு. ஆதர, அந்த பொண்ணுங்க நடந்துகிட்டதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்லம்மா. மனசுல எதையும் வச்சுக்காம ஃபங்க்ஷனுக்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் நீங்க சீக்கிரம் பண்ணுங்க. சித்தி, உட்காருங்க. உட்காருங்க. சத்யா, உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு குழப்பம் பண்ணி
இந்த ஃபங்க்ஷனை நிறுத்துறதுக்கு நீ பிளான் பண்றல்ல, இப்ப பாரு நல்ல மூக்கோட பட்டு உன்கிட்ட திரும்பி வராங்க.